நம்ம இன்றைக்கி டோக்லா பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். 2 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். இதுவும் அதே அளவு தான், 2 கப் கடலை மாவு. இஞ்சி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சது. மஞ்சத்தூள், நம்ம எவ்வளோ மாவு சேர்க்குறோமோ அதளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு கலக்கும்போது 50 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லைன்னா டிஃபன் பாக்ஸு, ஒரு கேக் செய்கிற கிண்ணம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பாத்திரத்தை இட்லி குண்டானில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஈனோ சேர்த்துக்கலாம். லெமன் ஈனோ சேர்த்துக்கோங்க. இது எப்போ சேர்க்கணுன்னா, நீங்கள் எப்போ பாத்திரத்தை ஹீட் பண்ணி மாவை கொட்ட போகிற டைமுக்கு இந்த ஈனோ சேருங்க. ஈனோவை சேர்த்து வச்சுட்டுலாம் மாவை அப்படியே வெயிட் பண்ணக்கூடாது. ரொம்ப சடனாக ரெடி பண்ணிடலாம். காலையில் ஒரு டிஃபன்னாக சடனாக ரெடி பண்ணலாம். இதை கடலை மாவு, இஞ்சி, பச்சை மிளகாய் இருந்தால் போதும், அவ்வளோதான். இது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். அவ்வளோதான். ஏற்கனவே பாத்திரம் ஹீட் ஆகிருக்கு. வைக்கிற பாத்திரத்தில் ஆயில் தடவிட்டு நீங்கள் இந்த மாவை ஊற்றிக்கோங்க. மாவு எதில் ஊற்ற போகிறீங்களோ கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈனோ சேர்க்கறதுனால பொங்கி வரும். நல்லா கேக் டைப்புக்கு பெருசாக பொங்கி வரும். பாதி மாவு சேர்க்கணும், பாதி பாத்திரம் காலியாக இருக்கணும். இது பாருங்கள், இந்த அளவு கேப் விட்டிங்கன்னா பொங்கி வரும் மாவு. அந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு தட்டு தட்டிக்கலாம். இப்போ இது எதுவும் பண்ண வேணாம், அவ்வளோதான். மூடி போட்டோன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். டோக்லாக்கு சட்னி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கப் தயிர், 1/2 ஸ்பூன் அளவு சர்க்கரை, தேவையான சால்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகத்தை நிறைய சேர்க்காதீங்க, கசப்பு ஏற்பட்டுரும். இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. தண்ணியே சேர்க்காமல் தயிர் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தயிரை கொஞ்சம் கம்மியாக சேருங்க, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிடும். அவ்வளோதான், டோக்லாக்கு சட்னி ரெடி. இப்போ இதை இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறம் தட்டில் மாற்றிக்கலாம். பிளேட் மேலே போட்டு அப்படியே கவுத்துக்கோங்க. இதை விட இன்னும் உங்களுக்கு கனமான சைஸ் வேணும் அப்படின்னா பாருங்கள், இன்னும் நீங்கள் மாவு அதிகமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம சும்மா தாளித்து கொட்டிக்கலாம். கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பு செய்யும்போது வீடியோ கட் ஆயிடுச்சு.
இதில் பச்சை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து தண்ணி சேர்த்து இது மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. இது தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம்